சனாதனம் அப்படின்ற சொல் சமீப காலமாக பேசுபடு பொருளாக மாறி இருக்கு. சனாதனத்தை பற்றி பேசுனதுனால தான், சனாதன எதிர்ப்பை பேசுனதுனால தான் திமுக தோல்வி அடைந்தது அப்படின்ட்டு சமீபத்தில் பாடகர் கிறிஸ் அவர்கள் பேசியிருந்தார். அதை தொடர்ந்து தற்போது நடிகர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் சனாதனத்தை பற்றி பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சனாதனம் என்பது ஒரு வாழ்க்கை முறைங்க. எப்படி ஒரு குழந்தைய தாய் தந்தை நடத்துவார்களோ அதே போல சனாதனம் என்பது வழி நடத்தக்கூடிய ஒன்றுங்க. அப்படிப்பட்ட சனாதனத்தை ஒழிப்பது என்பது தாய் தந்தையை வீட்டை விட்டு வெளியே துரத்துவது போன்று அப்படின்ட்டு இந்த ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் பேசி வைத்திருக்கிறார். முழுக்க முழுக்க பொய்யான கருத்துக்களை இவர்கள் பரப்பக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். சனாதனத்தை இங்க முன்னிறுத்தி பல்வேறு வேலைப்பாடுகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. சரிங்க, இந்த சனாதனம் அப்படின்னா எதை வலியுறுத்துது அப்படின்னா, சனாதனம் என்பது சாதியை வலியுறுத்துது. இந்த சாதிய கட்டமைப்பு என்பது அப்படியே இருக்கணும். பிறப்பால ஒருத்தன் உயர்ந்தவன், பிறப்பால இன்னொருத்த தாழ்ந்தவன் அப்படின்ற நிலை என்பது அப்படியே தொடர்ச்சியா இருக்கணும். அப்படி இருப்பதன் மூலமா பிறப்பால உயர்ந்தவனா இருப்பவனுக்கு பலனளிக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இது போன்ற சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய வேலைகள் தொடர்ச்சியா நடந்துகொண்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சனாதன கோட்பாடு என்பது என்ன செய்குதுன்னா, பெண்கள் அடிமையாக இருக்கணும், பெண்கள் ஆண்களை விட கீழானவர்கள் அப்படின்றத வலியுறுத்தக்கூடிய ஒன்றா இந்த சனாதன கோட்பாடு என்பது இருக்குது. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு கல்வி கிடைக்கக்கூடாது என்பதை இந்த சனாதன கோட்பாடு வலியுறுத்துது. இப்படிப்பட்ட சனாதன கோட்பாட்டை தான் இவர்கள் வாழ்க்கை முறைங்க, இதெல்லாம் ஒழிக்கப்படக்கூடாது, இதை எப்படி ஒழிக்க முடியும் அப்படின்றத என்று இது போன்ற நபர்கள் தொடர்ச்சியா பேசி கொண்டு இருக்கிறாங்க. சரி, இந்த முறையில இப்பெல்லாம் இல்லை தானே, எல்லாருக்கும் சமமான கல்வி கிடைக்குது தானே, எதற்கு நம்ம சனாதன எதிர்ப்பை இப்பையும் பேசணும் அப்படின்றத சிலர் கேட்கலாம். உண்மையில் இந்த சனாதனம் என்பது முழுமையாக ஒழியவில்லை. இன்றளவும் தமிழ்நாட்டில் நீடித்து கொண்டுதான் இருக்குது. இன்னைக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்கள் நினைத்தா கோவில் வரைக்குள்ள செல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியாது. சில இடங்கள்ல கோவிலுக்குள்ள செல்லவே தடை என்பது இருக்குது. அது மட்டும் இல்ல, கல்வியை முழுமையா அனைவருக்கும் சென்றடையல. பெரும்பாலான பதிவு இன்றளவும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்காத நிலை தான் இருக்குது. எனவே சனாதன ஒழிப்பு என்பது தற்போதும் தேவைப்படுது. பல்வேறு இடங்கள்ல ஆணவ படுகொலைகள் நடக்குது, பல்வேறு இடங்கள்ல பெண்களுக்கு எதிரான வன்முறை நடக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியது இந்த சனாதன கோட்பாடு. அதனால தான் தொடர்ச்சியா இந்த சனாதன கோட்பாட்டை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது உருவாகுது. எனவே சனாதனம் என்பது தமிழ்நாட்டில் ஏன் அதிக பேசுபடு பொருளாக மாறுது, மற்ற மாநிலங்களை விட சனாதன கோட்பாட்டை ஏன் தமிழ்நாட்டில் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, அதற்கு காரணம் திராவிட இயக்கங்கள். தந்தை பெரியார் அவர்கள் தொடர்ச்சியா சனாதனத்தை பற்றியான புரிதலை தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் ஏற்படுத்தியதன் விளைவா இன்னைக்கு பல்வேறு மாற்றங்கள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு இருக்கு. பெயருக்கு பின்னால் சாதி பேர் போடக்கூடிய வழக்கம் என்பது இருந்தது. அது மறைந்து இன்னைக்கு தான் படித்த பட்டங்களை போடுறாங்கன்னா அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள். இன்னும் பெரும்பாலான இடங்கள்ல வட மாநிலங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா இன்னும் அவர்களுடைய சாதி பேரை தான் அவர்களுடைய அடையாளமாக இருக்கும். ஆனால் தமிழ்நாடு என்பது மாறி இன்னைக்கு கல்வியை பட்டமாக போடக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க திராவிட இயக்கங்களினுடைய அந்த போராட்டமும் அந்த விழிப்புணர்வும் தான் காரணமாய் அமைந்து இருக்குது. எனவே இப்படிப்பட்ட முற்போக்கான சிந்திக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மிச்சம் மீது இருக்கக்கூடிய இந்த சனாதன கோட்பாடுகளும் ஒழிக்கப்பட வேண்டும். அதற்காக நம்ம அனைவரும் சேர்ந்து போராடணும். எனவே சனாதனத்தை பற்றியான அந்த புரிதல் என்பது நம்ம தமிழ்நாட்டு மக்களால் வளர்த்து கொள்வதன் மூலம் இப்படி பேசக்கூடிய நபர்களினுடைய உண்மையான அந்த மனநிலையை புரிந்து கொள்ள முடியும். எனவே சனாதனத்தை ஒழிப்போம்.